ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ்க்கு ஸ்பெஷலான ஒரு ப்ளம் கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அண்ட் டக்குன்னு செஞ்சிடலாம். இதுக்கு ஆல்கஹால் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது, ஃப்ரெஷ் ஜூஸும் யூஸ் பண்ணுறதில்ல, எக் எதுவுமே இல்லாமல் டக்குன்னு ரொம்பவே சிம்பிளாக அதே சமயம் டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ப்ளம் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடுங்க. ப்ளம் கேக் செய்கிறதுக்கு நான் இங்கே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் நான் எடுத்து வச்சுருக்குது. இதோட டூட்டி ஃப்ரூட்டி வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். எல்லா கலரும் மிக்ஸ் ஆனது. செர்ரி வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதே போல் டேட்ஸ் வந்து ஒரு 4 டேட்ஸை வந்து விதை நீக்கிட்டு பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அடுத்தது கேஷ்யூ, முந்திரி, பாதாம் இதையுமே நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட நீங்கள் என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ட்ரை கிரேப்ஸ் கூட எடுத்துக்கலாம். என்ன வேணாலும் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்துக்கலாம் நீங்கள். இப்போ சுகர் கேரமலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு கேரமலைஸ் ஆகி வர்ற அளவுக்கு விட்டுருங்க. சர்க்கரை பார்த்திங்கன்னா நல்லா கேரமலைஸ் ஆகிடுச்சு. நல்ல கலர் வந்து இந்த அளவுக்கு கலர் வரணும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கப்பு டு 1/2 கப் அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். அது தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கிற தண்ணியாக சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த கேரமலைஸ் ஆன சுகர் வந்து அந்த தண்ணியோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ரொம்ப சேர்த்துறாதீங்க, இந்த அளவு கரெக்டாக இருக்கும். நம்ம இன்றைக்கி 1/2 கப் அளவு மைதா எடுத்துருக்கோம். அதுக்கான ரேஷியோ தான் இது எல்லாமே. நம்ம 1/2 கப் மாவு எடுக்கிறோன்னா 1/2 கப்பு டு 3/4 கப் அளவு அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஈக்குவலாக இருக்கும்போது தான் நமக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை 2ஆக டிவைட் பண்ணிக்க போகிறேன். ஒன்று வந்து ஒரு பவுலில் செப்பரேட்டாக வச்சுருக்கேன், ஒன்று கடாயிலே அப்படியே வச்சுருக்கேன். இந்த கடாயில் வச்சுருக்கிறதுல வந்து நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம். நம்ம வச்சுருந்த டூட்டி ஃப்ரூட்டி, செர்ரி, டேட்ஸு, நட்ஸு எல்லாமே சேர்த்துக்கோங்க. இதோட கிஸ்மிஸ் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து மறந்துட்டேன் இந்த ஸ்டேஜில் சேர்க்குறதுக்கு, அதனால் நீங்கள் அதையும் வந்து சேர்த்துக்கலாம். இதோட இன்னும் என்ன ஃப்ரூட்ஸ், ஆப்ரிகாட் இது மாதிரி எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே சோக் பண்ண விட்டுருங்க. இது சோக் ஆகிறதுக்குள்ளே நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணிடலாம். இதை வந்து ஃபைனலாக தான் சேர்க்க போகிறோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ண ஆரம்பித்தோன்னா இது வந்து கரெக்டாக சோக் ஆகிடும். இப்போ பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு 1/4 கப் அளவு நல்லா ஃப்ரெஷ் தயிர் எடுத்திருக்கேன். புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. இதோட 1/2 கப் அளவு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு உருக்குன வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நம்ம வந்து நாட்டு சக்கரை சேர்க்கும்போது அந்த கலர் வந்து நல்லா கிடைக்கும். நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 1/2 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ட்ரை இன்க்ரீடியண்ட்டை சலித்து சேர்த்துக்கோங்க. ஒரு ஜல்லடையில் 1/2 கப் அளவு மைதா, 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவு சினமன் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு நல்லா சலித்து விட்டுக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சுகர் கேரமலைஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி வந்து ஒரு 1/4 கப் கிட்ட நான் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் சேர்த்துக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பால் தான், 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நம்ம சேர்த்தாச்சு. கடைசியாக வந்து ட்ரை ஃப்ரூட் மிக்ஸ் தான் சேர்க்க போகிறோம். இப்போ இது நம்ம சோக் பண்ணி வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா சோக் ஆகிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவு நான் வந்து மைதா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது அதில் கொஞ்சம் மைதா இருக்கும்போது நம்ம ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் பண்ணும்போது அதே இடத்துக்கே இருக்கும், அடியில் போய் செட் ஆகாமல் எல்லா இடத்துலையுமே இருக்கும். அதுக்காக தான் இந்த ப்ரொசீஜர். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே அந்த நம்ம கேக் பேட்டரில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த பேட்டரோடு சேர்ந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். நம்ம ப்ளம் கேக்குக்கு நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கணும், அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு டின் வந்து ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி இந்த டின்னில் தான் பேக் பண்ண போகிறேன். இது கீழே பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். மேலே சைடில் எல்லாத்துலேயுமே பட்டர் ஷீட் வச்சுட்டு இதுக்கு மேலேயும் பட்டர் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்டரை சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து இதை என்ன ஷேப்பில் வேணாலும் செய்யலாம், ரவுண்டு, ஸ்கொயரு, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி செஞ்சுக்கலாம். இப்போ இதை நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு டூட்டி ஃப்ரூட்டி, கேஷ்யூலாம் எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சோண்டு மைதா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸை மட்டும் மேலே தூவிக்கிறேன். இது மாதிரி நம்ம பண்ணும்போது கேக் பேக் ஆகி வரும்போது நம்மளோட நட்ஸ் எல்லாமே கீழே போகாத மேலேயே இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி சேர்க்குறோம். இப்போ இதை வந்து நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இங்கே கடாய் வந்து 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணிவிட்டேன். அந்த கடாயில் ஒரு ஸ்டாண்டு வச்சு இந்த மாதிரி கேக் டின்னை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு
இதை வந்து 30 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் அவனில் பண்ணுறதா இருந்தாலும் இதே ப்ரொசீஜர் தான். 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 180 டிகிரியில் 30 மினிட்ஸ் வந்து நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கேக்கு வந்து இங்கே பேக் ஆகிடுச்சு. குத்தி பார்த்தோம்னா ஒட்டாத வந்துச்சு அப்படின்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். கேக் பாருங்கள் நல்லா அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்குது நமக்கு. இது அப்படியே வச்சுருங்க ஒரு 5 to 10 மினிட்ஸ். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம டிமோல்ட் பண்ணிடலாம். இப்போ இங்கே கேக் ஆறுனதுக்கப்புறம் ஒரு நைஃப் வச்சு சைடை எல்லாத்தையுமே எடுத்து விட்டுருங்க. இதை வந்து ஒரு பிளேட்டில் தலைகீழாக கொட்டினாலே போதும், நமக்கு ஈஸியாக டிமோல்ட் ஆகி வந்துடும். இதில் இருக்கிற பட்டர் பேப்பரை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ரொம்பவே சூப்பர் அண்ட் சாஃப்டான ப்ளம் கேக் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நம்ம அந்த மைதாவில் கோட் பண்ணி போட்டதுனால நம்மளோட ட்ரை நட்ஸ் எதுவுமே மேலேயே இருக்குது, கீழே போகாத அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை வந்து நீங்கள் கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது. எந்த மாதிரி ஷேப் வேணுமோ, எவ்வளோ பெருசாவோ சின்னதோ அந்த மாதிரி நீங்கள் பீஸ் கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த ப்ளம் கேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காத சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிப்பியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.